குற்றம் செய்பவர்களை எப்படி நேசிப்பது, குற்றம்னு பார்த்த செகண்ட்ல அந்த வெறுப்பு ஜம்முன்னு வருது, அந்த வெறுப்பு இல்லாமல் எப்படி பார்த்துக்கிறது. ஸோ அதுதான் இன்னைக்கு மெயினாக நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். மெயினாக குற்றத்துக்கான டெஃபினிஷன் உங்களுக்கு நல்லாவே தெரியும். நாம ஒரு செயல் தவறென்று தெரிந்தே ஒருவன் செய்கின்றான் என்று நமக்கு பார்க்கும்போது அவனை குற்றவாளி அப்படின்னு சொல்லிடுறோம். தெரியாம பண்றவங்களை கூட குறையாதான் நம்ம பார்க்குறோம். பட் தெரிந்தே ஒரு செயலை வேண்டுமென்றே கிரிமினலாக யோசித்து அப்படி செய்கிறான் அப்படின்றதுனால நம்ம குற்றவாளி அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். இன்ஃபேக்ட் நம்ம சட்டத்துல கூட அப்படிதான் சொல்லுது. பிளான் பண்ணி ஒருத்தனை கொலை பண்ணான்னா அவனுக்கு தூக்கு தண்டனையே கொடுத்துருது. ஏதோ ஆக்சிடென்ட்ல தெரியாதனமா கொலை பண்றான் அப்படின்னு சொன்னா அவனுக்கு சின்ன தண்டனையா கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி வருது. ஓகேவா, சரி, இது இருக்கட்டும். இப்போ நம்ம உண்மையிலேயே அந்த சகுனி மாதிரி இருக்கிறவங்களே எப்படி நம்ம லவ் பண்றது, அதுதான் மேஜர் டாஸ்க். சரியா? ஸோ அதை தான் நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, என்னுடைய பதில் ஃபர்ஸ்ட் பாயிண்டா நான் சொல்ல விரும்புறது 90% ஆஃப் தி குற்றம் நாம பார்க்குறோம் இல்லையா, நம்ம ஒருத்தங்களை பார்க்கும்போது குற்றமா தெரியுது இல்லையா. ஸோ என்னுடைய அனாலிசிஸ் படி 90% பியூர்லி அவுட் ஆஃப் நம்ம லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ்லேருந்து வருது. ஓகேவா? ஸோ என்னுடைய லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ்லேருந்து தான் நான் அவங்கள குற்றமாக பார்க்குறேன் அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்காங்க. ஒருத்தர் ஆன்சர் சொல்லியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். நீ 1008 கண்டிஷனை போட்டு வச்சிருப்ப, இதுதான் சரி இதுதான் தவறு அப்படின்னு சொல்லிட்டு உன்னுடைய என்விரான்மெண்ட்டில், அது அவனுடைய என்விரான்மெண்ட்ல இருந்து அவன் ஏதோ ஒன்று பண்ணிட்டான் அப்படின்னா உன் என்விரான்மெண்ட்டுக்கு உனக்கு சரியா இருந்திருக்கலாம்டா, அது ஏன்டா அவனுக்கு சரியா இருக்கணும்னு நினைக்கக்கூடாது. அதெல்லாம் யோசிக்கிறது இல்லை. கண்ணை மூடிட்டு அவன் தப்பு பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை குற்றவாளியா நீ பார்க்க ஆரம்பிச்சிடுற. ஸோ இட்ஸ் யுவர் ஓன் கண்டிஷன்ஸ், யுவர் ஓன் லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் இஸ் கிரியேட்டிங் தி குற்றவாளி. கிரிமினல்கள் குற்றவாளிகளை நீ உருவாக்குற. எது 90% மட்டும் நான் சொல்றேன், மேக்சிமம் இதைத்தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அப்போ ஃபர்ஸ்ட் திங், நீ குற்றவாளின்னு பார்க்கும்போது நீ என்ன பண்ணணும்னா உன்னை நீ அனலைஸ் பண்ண. நீ ஏன் அவனை குற்றவாளின்னு சொன்ன? உன்னுடைய என்ன லைக்ஸ் டிஸ்லைக்ஸ் காரணமாக அங்க குற்றம் சாட்டி இருக்க, உன்னுடைய என்ன கண்டிஷன்ஸ் காரணமாக குற்றம் சாட்டி இருக்க. இது கண்ணன் எங்கேயாவது கீதையில சொன்னானா? அவன் கண்ணன் கீதையில திருப்பி திருப்பி சொல்ற ஒரே விஷயம் இன்டென்ஷன் சொல்லிட்டான். பியூர் லவ்ல இருந்து கொலை பண்ணாலும் கொள்ளையடிச்சாலும் கரெக்ட்னு சொல்லிட்டான். அப்போ நீ அந்த இன்டென்ஷனை ஒரு நாளாவது தேடினியா? யாராவது ஏதாவது பண்ணிடக்கூடாதுங்க, அடுத்த செகண்ட் அவங்க இன்டென்ஷனையே பார்க்கறதே கிடையாது. ஆக்ஷனை வச்சு இவங்களா முடிவெடுத்துறது. அவன் வேணும்னே பண்றான். சரி, வேணும்னே பண்றதுக்கு ஒரு இன்டென்ஷன் இருக்குமா இல்லையா? உன் கணிப்படியே வச்சா கூட அண்டர்லையிங் இன்டென்ஷனும் பார்க்கறதே கிடையாது. ஸோ ஸ்ட்ரைட்டாவே கண்ணை மூடிட்டு நம்ம லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ்ல நம்ம முடிவு பண்ற தப்பு, அதை பண்ணாம இருக்கணும். இது நான் ஃபர்ஸ்ட் பாயிண்டா நான் சொல்ல விரும்புறது. ஸோ ஃபர்ஸ்ட் உனக்கு குற்றமா தெரிஞ்ச அடுத்த செகண்ட் உன்னை குற்றமா பாரு. நம்மளையே நம்ம என்ன லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ்னால நமக்கு தெரியுது, ஏன் சடனா குற்றமா தெரியுது. சரி, உனக்கு குற்றமா தெரியுது இல்லை, எல்லாத்துக்குமே குற்றமா தெரியுதான்னு பாரு. அப்படி கூட தெரியல இல்ல, நீங்க உங்களுக்கு ஒரு பகைவன் இருப்பான். சரியா? அவனை மிகப்பெரிய குற்றவாளியாக நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க. பகைவனே ஏன் வருது? குற்றம் பார்க்கும்போது தானே வெறுப்பு வருது, அந்த பகைவன் சொல்லிக்கிறீங்க. சரி, அவன்கிட்ட 100 பேர் ஃப்ரெண்ட்ஸா இருக்கானே, அப்போ உன் கண்ணுக்கு மட்டும் தானே குற்றமா தெரியுது, அப்ப மற்றவங்க கண்ணுக்கெல்லாம் குற்றமா தெரியல. உடனே நீங்க என்ன சொல்லுவீங்க? அவன் என்ன மட்டும்தான் இம்சை பண்றான், எனக்கு மட்டும்தான் கஷ்டத்தை கொடுக்குறான், ஏன் உனக்கு மட்டும் என்ன கஷ்டத்தை கொடுக்கணும்னு என்ன தலையெழுத்தா? அப்ப நீ ஏதாவது அவனுக்கு பண்ணிருக்கியா? ஏன் இன்டென்ஷன், அதாவது அண்டர்லையிங் ரீசன் ஒன்று இருக்கணுமா இல்லையா? நம்ம என்ன காரணம் இருக்கணும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஈஸியா புரிஞ்சுக்கலாம். நம்மளுடைய லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் தான் குற்றம் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? இந்த மாதிரி ஒரு 90% ஈஸியா அவாய்ட் பண்ணிடலாம் நம்ம குற்றத்தையே பார்க்காம. குற்றம்னு அவங்களுக்கு சொன்ன அடுத்த செகண்ட் உலகமே சேர்ந்து அவனை குற்றமா பார்க்குதான்னு கூட பாருங்க. அப்பவே தெரிஞ்சு போயிடும், ஓ நம்ம லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ்ல இருந்து தான் இது பிரச்சனை முளைச்சிருக்கு, நம்ம ஏதாவது பண்ணியிருக்கோம், அதன் விளைவாக அவன் நம்மளை குற்றமா பார்த்து இப்போ அவன் குற்றமா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். மாறி மாறி வைசி வருஷான்னு சொல்லுவோம் இல்லையா, ரெசிப்ரோக்கல் ஆயிட்டு இருக்கு மாறி மாறி. அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு 90% ஆஃப் தி குற்றம் பார்ப்பதை தவிர்ப்போம். ஓகேவா? சரி, அடுத்து ஒரு 8% இன்னொரு பாயிண்ட் சொன்ன அந்த வினோதினி சொன்ன பாயிண்ட்ல இருந்து தூக்கிடலாம். புரியவில்லைன்னு தூக்கிடலாம். அதாவது நீங்க அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது 90% தூக்கிடுவீங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 8% உங்களுக்கே தெரிஞ்சு போயிடும், என்னுடைய லைக்ஸ் டிஸ்லைக்ஸ்னால தான் இதை நான் குற்றமா பார்த்தேன் அப்படின்னு நினைச்ச மாத்திரத்தில் 90% அவாய்ட் பண்ணிட்டீங்களா? இப்போ லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் இல்லாம பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியாது, புரியலைங்கிற விஷயம் வரும். அது லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் இல்லாம பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு புரியலைன்னே தோணும். சம்டைம்ஸ் இது என்னுடைய லைக்ஸ் அக்செப்ட் பண்ணிருப்பேங்க, சம்டைம்ஸ் நான் லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் இல்லாம தான் இருக்கேன், ஆனாலும் அவன் செய்யறது தப்பா சரியான்னு தெரியலையே, ஏன் செய்யறான்னு புரியலையே அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வரலாம்.
அதை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஜட்ஜ் அப்படிங்கிற எக்ஸாம்பிளுக்கு வாங்க. ஒரு விஷயத்த சடனாக குற்றவாளின்னு தயவு செய்து முடிவு பண்ணாதீங்க. அவனுடைய பேக்ரவுண்ட் என்ன, அவனுடைய இன்டென்ஷன் என்ன, அவனுடைய என்ன என்விரான்மெண்ட் என்ன, ஸோ என்ன சுச்சுவேஷனில் அது நடந்திருக்கு, ஸோ இது எக்கச்சக்கமாக ஆராய்ச்சி பண்ணிட்டு கடைசியாக தான் குற்றவாளின்னு முடிவு பண்ண முடியும். ஸோ ஒரு பெரிய நீதிபதியெல்லாம் வந்து சொல்லுவாங்க, 1000 குற்றவாளிகள் விடுவிக்கப்படலாம், ஆனால் ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாதுன்னு ஏதோ ஒன்று இருக்கான் சட்டத்தில், சரியா? ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஈஸியாக நிரபராதியை குற்றவாளின்னு சொல்லிடுறோமே, அது முட்டாள்தனம் தானே, அதை பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்கிறேன் நான். அப்போது அதனால தான் ஜட்ஜு வந்து அவ்வளோ டைம் எடுத்துக்கிறாராம். ஸோ நிறைய திருப்பி வாய்தாவாக போட்டு அப்புறம் ஒரு கேஸஸில் ஒரு கட்டத்தில் அவர் முடிவு பண்ணுறார் பல அனாலிசிஸ்க்கு அப்புறமா. அதனால் அந்த விஷயத்தை மனசுக்குள்ளே கொண்டு வாங்க. தயவு செய்து இம்மீடியட்டாக யாரையும் குற்றவாளின்னு முடிவு பண்ணாதீங்க. அதில் ஒரு 8% காணாமல் போயிடும். மீது 2% தாங்க உண்மையிலேயே அவர்கள் குற்றமாக நம்ம பார்க்க தோணும். லைஃப்பில் ஒன்லி 2% ஆஃப் தி டைம்ஸ் தான் உண்மையான குற்றமாக அங்கே இருக்கும். அது உண்மையான குற்றமானு அடுத்து ஆராய்ச்சி பண்ணணும். என்ன பார்க்கணும், நீங்கள் 100% நீங்கள் லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் இல்லாமல் இருக்கீங்க, ஆனால் இப்போது அவன் பண்ணுறது தப்புன்னு தெரிஞ்சிருச்சு. நீங்கள் எந்த தப்புமே பண்ணாமல், ஆனால் இப்போ அவன் வந்து உங்களுக்கு எதிராக வர்றான், உங்களுக்கு தப்பு பண்ண வர்றான், அல்லது அவன் ஏதோ தப்பு பண்ணுறான், சரியா? அப்படி வரும்போது நீங்கள் நிறைய டன்ஸ் ஆஃப் நாலேஜஸ் கொடுத்தீங்க, அந்த நாலேஜஸ் வச்சு ஈஸியாக எடுத்துடலாம், சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேசிக்கலி குற்றம் பார்க்க வேண்டிய அவசியமே 98% வராதுன்னு சொல்லிட்டேன். 2% இடத்துல வரப்போகுது. அப்போ என்ன பார்க்கணும், இந்த கிருஷ்ணா நாலேஜை கொண்டு வாங்க. இது மாய விளையாட்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேமாக பாரு. லைஃப் இஸ் அ கேம்னு புரிஞ்சுக்கிட்டா ஆட்டோமேட்டிக்காக குற்றவாளிங்கிறது பார்ட் ஆஃப் தி ரோல். ஒரு சினிமாவில் வில்லன்கிறது ஒரு பார்ட் ஆஃப் தி ரோல். அதை போயிட்டு நீ குற்றமாக பார்க்கணும்னு அவசியம் இல்லை. குற்றவாளி தான், வில்லன்கிறவன் தப்பு தான் பண்ணுறான், ஆனால் அது ஒரு மாயைக்காக தானே, ஃபன்னுக்காக தானே, கேமுக்காக தானே, த்ரில்லுக்காக தானே, சேலஞ்சுக்காக தானே, லைஃப் போர் அடிக்காமல் இருக்கணுன்றதுக்காக தானே. ஸோ இப்படி ஒரு ஃபீலிங்கை எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக அதெல்லாம் ஈஸியாக கலைச்சி தூக்கி போட்டுடலாம். ஸோ நம்ம எக்கச்சக்கமான டன்ஸ் ஆஃப் நாலேஜ் எல்லாம் நிறைய பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் சொல்லிட்டாங்க. ஸோ கிருஷ்ணா நாலேஜ்லேருந்து பார்க்கும்போது மாயையாக பாருங்கள், ஃபன்னாக பாருங்கள், இது எதிரணி வீரனாக பாருங்கள். கேம் ஃபீல்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆப்போனன்ட் டீம் பிளேயர் உனக்கு எதிராக தான் வருவான், அவனை குற்றவாளின்னு நீ சொல்கிறதில்ல, அதை நீ சேலஞ்சிங்காக எடுத்துக்கிட்டு டேக்கிள் பண்ணுற. ஹவு டு டேக்கிள் தி ப்ராப்ளம்னு தான் நம்ம சிந்திக்கணுமே தவிர வி ஷுட் நாட் பிளேம் எனி ஒன் ஃபார் தேட். இது வந்து பிளேலாம் அவன் ரோலை அவன் பண்ணுறான், உன் ரோலை நீ என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டு போ, ரிலாக்ஸ்டாக பண்ணு, சந்தோஷமாக பண்ணு, டேக்கிள் பண்ணு. சக்ஸஸோ ஃபெயிலியரோ பார்ட் ஆஃப் தி கேம் தான், வர்றது எடுத்துக்கோ, இதில் என்ன இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நாம் அந்த 2% குற்றத்தை எடுத்துடலாம். முக்கியமாக அவங்க சொன்ன அந்த அறியாமைன்றது, அதாவது அந்த 2% ஆஃப் தி பீப்புளுக்கு தெரியாது இல்லைங்க, அவங்க வந்து தான் செய்வது சரின்னு நினச்சிக்கிட்டா பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய குற்றவாளி, கொலைகாரன், டெரரிஸ்ட் யாரை வேணால் கூப்பிட்டு பேசுங்க, பின் லாடனையே கூப்பிட்டு வச்சு நீ பண்ணுறது தப்புன்னு சொன்னால் 100 பக்கத்துக்கு வந்து அவன் ஒப்பிப்பான் நான் பண்ணது சரி அப்படின்றதுக்காக. ஏன்னா அவன் தனக்காக பண்ணலை அப்படின்னுவான், என்னுடைய மக்களுக்காக பண்ணுறேன், ஏதோ ஒரு கம்யூனிட்டிக்காக பண்ணுறேன் அப்படின்னு. ஒவ்வொரு டெரரிஸ்ட்டுமே அவங்க பங்குக்கு நியாயம் வச்சுருக்காங்களா இல்லையா? திருநண்ட போய் கேட்டால் இந்த உலகத்தில் நான் நேர்மையாக இருந்து பார்த்தேன், எல்லாரும் வந்து ஏமாத்துறாங்க, நானும் ஏமாத்தினா தான் வாழ முடியும்னு நினச்சிக்கிட்டு நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். அஃப்கோர்ஸ் இட்ஸ் ஆல் ராங் அண்டர்ஸ்டாண்டிங், பட் அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரைட் அண்டர்ஸ்டாண்டிங் தானே. அவங்க நினச்சிக்கிறாங்களே இதுதான் வாழ்க்கைன்னு, இதுதான் சரின்னு. நமக்கு தெரியும் இல்லையா, கீதையை படித்த நமக்கு தெரியும் இல்லையா, ஐயோ பாவம் தவறான புரிதல்களிலே அவர்கள் தவறு செய்கிறார்கள் அப்படின்னு அதை புரிஞ்சுக்கலாமே. சகுனியே துரியோதனனும் கண்ணை எப்படி புரிஞ்சுக்கிட்டான்? சரி, சகுனி அவ்வளோ மூளையை யோசிக்கிறான், கடைசியில் கிருஷ்ணனுக்கு ரொம்ப பிடிச்சவங்க யாருன்னா சகுனின்னு சொல்கிறான். ஸோ he is able to understand. பாவம் அவங்களுக்கு பழி வாங்குறதுல தான் சுகம்னு தப்பாக புரிஞ்சிட்டு இருக்காங்கப்பா. அவனை நான் நேசிக்காமல் எப்படி இருக்க முடியும்? யார் ரொம்ப சஃபரிங்ஸில் இருக்காங்களோ அவங்கள தாங்க ரொம்ப நேசிக்கணும். இதுதானங்க நேச்சர். எங்கேயோ ஒரு இடத்துல நமக்கு இந்த சுனாமி வந்துச்சு, இன்னும் புயல் வருது அப்படின்னா எந்த அளவுக்கு மனசு இலகுது. ஒருத்தர் கஷ்டப்படுறத பார்த்தா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக மனசு இலகுதா இல்லையா? ஆனால் குற்றம் புரிபவர்கள் எல்லாம் கஷ்டப்படாமல் குற்றம் புரிவாங்கன்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு ஒருத்தன் அடிக்க வர்றான், ஏதாவது பண்ண வர்றான்னா அவன் மன உளைச்சல், அவனுடைய வேதனை, அதை வந்து பழி வாங்குறேங்கிற ஃபீலிங்கில் உங்களுக்கு கொடுக்க வர்றான். இதுதானே உண்மை. அப்போது ஒருத்தன் சந்தோஷமாக இருந்தான்னா அவனுக்கு யாரையுமே வந்து இம்சப்படுத்தணும்னு தோணாது, யாருக்குமே அவன் குற்றம் இழைக்க மாட்டான். யாரோ ஒரு பாயிண்ட் சொன்னாங்கல்ல, ஃபுல்ஃபில்டு மைண்ட் அப்படிங்கிற ஒரு அருமையான பாயிண்ட் சொன்னாங்க. இஃப் யூ ஆர் 100% satisfied with your life, with whatever happens, if you are able to enjoy,
then how do you do any harm to others? மற்றவங்களுக்கு எந்த குற்றமும் நீங்க பண்ண மாட்டீங்க. Because you are in a position to accept wholeheartedly whatever happens. எது நடந்தாலும் அதை சந்தோஷமா எடுக்கக்கூடிய மனப்பக்குவத்தில் இருக்கிற நீங்க யாருக்கு குற்றம் இழைக்க முடியும்? உங்களையே யாராவது குற்றவாளின்னு சொன்னாங்கன்னா கூட அதை மனப்பூர்வமா சந்தோஷமா எடுத்துப்பீங்களே தவிர திருப்பி அவங்களை குற்றவாளின்னு நீங்க சொல்ல மாட்டீங்க. ஒன் ஆஃப் தி மேஜர் இடம் நம்ம குற்றம் பாட்டுக்க இடம் தெரியுமா? என்ன ஒருத்தன் குற்றவாளின்னு சொல்லிட்டாங்கன்னா அடுத்த செகண்ட் அவனை நான் குற்றவாளின்னு சொல்லுவேன். இன்னொரு பைத்தியக்காரமான லாஜிக் இருக்கு. எவனாவது ஒருத்தன் என்ன வந்து ரொம்ப நல்லவங்க நீங்கன்னு சொல்லிட்டா நான் அவனை சொல்லுவேன் அவன் ரொம்ப நல்லவன்னு. ஏன்னா ஒருத்தன் வந்து சொன்னான்ட்ட டே அவன் ரொம்ப நல்லவன்டா அப்படின்னா, ஏன்டா அவனை நல்லவன்னு சொல்ற? இல்லை அவன் என்கிட்ட வந்து சொன்னான் நீங்க ரொம்ப நல்லவங்கன்னு. ஆக இவனை நல்லவன்னு சொல்லிட்டு அவன் நல்லவன் ஆயிடுவான், அவனை வந்து நீ கெட்டவன்னு சொல்லிட்டு அவன் கெட்டவன் ஆயிடுவானா? என்ன ஃபூலிஷ் தானா லாஜிக் இது? இந்த லாஜிக்லாம் நமக்கு புரியுறதே கிடையாது. ஸோ இந்த மாதிரி முட்டாள்தனத்தினால தான் நாம் தேவையில்லாமல் குற்றவாளிகளாக நாம் அனைவரையும் பார்த்து கொண்டிருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். வேற ஃபைனலாக சொல்ல வேண்டியது என்ன? எஸ், தீஸ் ஆர் ஆல் தி ஸ்ட்ரென்த் வி ரெக்வயர். ஸோ இவங்கெல்லாம் தான் நம்ம ஸ்ட்ரென்த்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. முக்கியமாக பூபதி என்ன சொன்ன பாயிண்ட் எடுத்துக்கோங்க. அந்த 2% கேசஸில் மட்டும்தான் 98% நம்ம முட்டாள்தனமாக வந்து குற்றமே இல்லாததை குற்றமாக பார்த்துட்டு இருக்கோம்னு சொல்லிட்டேன். இந்த 2% கேசஸில் இட்ஸ் அன் எவாலுவேஷன் ப்ராசஸ்னு அதெல்லாம் அருமையாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. எல்லாருமே புல்லாகி பூண்டாகி பல்விருகமாகி அப்படின்னு சொல்லிட்டு எவாலுவேஷனில் வந்துகிட்டு இருக்கோம். அதில் ஒருத்தன் இன்னைக்கு கிரிமினலாக இருக்கான், நாளைக்கு ஹீரோவாயும் அவன் ஞானி ஆவான். ஓகே, இட்ஸ் ஆல் எவாலுவேஷன் ப்ராசஸ் அப்படிங்கிற அந்த ஃபீலிங்லையும் அந்த 2% ஈஸியாக நம்ம வந்து டைஜஸ்ட் பண்ண முற்படலாம். எல்லாத்தையும் விட முக்கியமாக இந்த மாதிரி குற்றங்கள் நடக்கும்போது தான் நமக்கெல்லாம் மிகப்பெரிய ஞானம் கிடைக்கின்றது. விமல் வலியுறுத்தி திருப்பி நம்ம மாமி கிட்ட சொல்றான், மாமி திஸ் த கிரேட்டஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி மாமி, இஃப் யூ வின் இன் திஸ் கேம், இந்த கேம்ல மட்டும் நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா அவ்வளவுதான், நீங்க கிருஷ்ணா கிட்டேயே போயிட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இந்த மாதிரி கிருஷ்ணா கிட்ட மிக விரைவாக பயணப்படுவதற்கு இன்னைக்கு மாமி மறுபடியும் டெய்லி சத்சங்க கேட்க வைக்கிறதெல்லாம் யாரு? அந்த மாதிரியான விஷயங்கள் தானே. அதை எப்படி குற்றமா பார்க்க முடியும்? நம்ம என்னை மெருகேற்ற வந்த, என்னை புடம் போட்டு எனக்கு மைண்ட் ஸ்ட்ரென்த்தை கொடுத்து எனக்கு ஞானத்தை அதிகரிக்க செய்ய வருகின்ற ஒரு விஷயத்தை நான் குற்றமாக பார்க்க முடியுமா? அவனால் அல்லவா எனக்கு ஞானமே வெறுகிறது என்று பார்க்கும்போது கண்டிப்பாக முழுமையாக எவரையும் குற்றம் காணாமல் நம்மால் வாழ முடியும். ப்ராக்டிக்கலா இருக்க ட்ரை பண்ணுங்க. கேட்கும்போது எல்லாம் நல்லா தான் இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்றீங்க. ஏன்னா நம்ம சத்சங்கத்தில் இருக்கக்கூடிய பல வருஷமா கேட்டுட்டு இருக்கிற ஒரு அன்பர் தான் இன்னைக்கு காலையில ஃபோன் பண்ணி கேட்டாரு. ஒன் ஆஃப் த ரிலேஷன் அவங்கள கொஞ்சம் அவமானப்படுத்துற மாதிரி நடத்துன்னு டக்குன்னு வெறுப்பு வந்துருது அவங்களுக்கு. என்னென்ன ரிஸ்டோர் பண்றாங்க, அவங்க பண்ணது தப்பு பண்ணாங்கன்னா நீங்க அவங்க மேல பரிதாபப்படுங்க. ஐயோ பாவம் இப்படி இருக்காங்களேன்னு வருத்தப்படுங்க. ஏங்க நீங்க குற்றமா பார்த்தீங்க? அதனால தானுங்க வெறுப்பு வந்தது அப்படின்னு சொன்னேன். அதனால தான் இந்த டாபிக் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அதனால தயவு செய்து நம்ம ப்ராக்டிக்கலா அப்ளை பண்றதுக்கு ட்ரை பண்ணுவோம். வைராகியத்தை எடுத்துப்போம். இந்த உலகத்துல குற்றங்கிறது எதுவுமே கிடையாது. குற்றமாக பார்த்தால் அது வெறுப்பில் தான் முடிகிறது என்பதை புரிந்து கொண்டு, வெறுப்பை களைந்த மாத்திரத்தில் அன்பில் நிறைய முடியும் என்பதையும் புரிந்து கொண்டு நாம் வாழ முயற்சிக்கலாம்.